வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தவறுகள் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். சில தவறுகள் நமக்கு தெரிஞ்சே நடக்கலாம். சில தவறுகள் நம்மை அறியாமலும் நடக்கும். அப்போ இந்த தவறுகளை நாம் செய்துவிட்ட காரணத்தினால மட்டுமே நாம் ஏதோ கெட்டவர்களா சித்தரிக்கப்படுவதோ, இல்லை இது ஒரு மன்னிக்க முடியாத, இல்லை நம்மளால் மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு விஷயமும் கிடையாது. அப்போ இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளால மிகவும் நல்லவர்கள் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் கூட பல நேரங்களில் இது மாதிரியான தவறுகளையோ, சில தவறான முடிவுகளையோ, அதனால பல பின்விளைவுகள் ஏற்படுவதை நம்ம பார்த்திருப்போம். அப்போ இந்த தவறுகளின் அடிப்படையில மட்டுமே நம்ம அவங்கள கணிக்க முடியாது. அப்போ வள்ளுவம் கூட என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நன்றாற்றுள்ளும் தவறுண்டாம் எனினும் அவரவர் பண்பறிந்து ஆற்றாம் கடை அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்த உலகத்துல நல்லவர்கள் கூட சில நேரங்களில் தவறு இழைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் அவர்களின் பண்பை அறிந்து அவர்களோடு பழக வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதை நம்ம செய்யணும் அப்படின்னு திருக்குறள்ல சொல்றாங்க. ஆக ஒரு மனிதனை உண்மையா சரியா வரையறுத்து சொல்றதுங்கிறது அவனுடைய தவறுகளின் அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். மேலோட்டமான தவறுகளின் அடிப்படையில். நான் மறுபடியும் கெட்ட மனிதர்களுக்காக நான் இங்க ரெக்கமெண்ட் பண்ணல. அது நீங்க கரெக்டா நீங்க நோட் பண்ணிக்கணும். தவறுகள் அப்படிங்கிறது நம்ம தவறை இழைப்பது. அது நமக்கு புரியணும். ஆக தன்னுடைய தவறை உணர்ந்து இல்ல தன்னை திருத்தி கொண்டு சரியாக நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எந்த ஒரு மனிதர் முழு முயற்சியும் எடுக்கிறாரோ அந்த ஒரு மனிதரை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய கருத்து. தேங்க்யூ.